வணக்கம். அனைத்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அனைவரின் சார்பாக உங்கள் முன் ஒரு சில கேள்விகளை வைக்க விளைகிறேன். அண்மை காலமாக திரு அன்புமணி ராமதாஸ் மிகவும் வேகமாக வன்னியருக்கு 18% இடஒதுக்கீடு அல்லது அதற்கு மேல் வேண்டும் என்று கோரி வருகிறார். அது சம்பந்தமாக நான் ஒரு சில கேள்விகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஆளவந்தார் மற்றும் செங்கல்வராயன் போன்ற வன்னிய சமூக பெரியவர்கள் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் வன்னிய சமூகத்தினர் முன்னேற்றத்திற்காக உருவாக்கிய அறக்கட்டளையின் சொத்துக்கள் எங்கே போயின? கேள்வி எண் 1. கேள்வி எண் 2, வன்னிய சமூகத்தினரின் பங்களிப்பால் உருவாக்கப்பட்ட கல்வி நிலையங்களை தனது குடும்பத்தினர் பெயரை வைத்தது ஏன்? கேள்வி எண் 3, 2006 2011 முதல் உங்களது ஆதரவால் தான் திமுக அரசாங்கம் நடைபெற்றது. அன்று இந்த இடஒதுக்கீட்டை ஏன் வலியுறுத்தவில்லை? கேள்வி எண் 4, அதேபோல் மத்திய அரசில் என்டிஏ மற்றும் யூபிஏவில் நீங்கள் அங்கம் வகித்தீர்கள். அப்போதெல்லாம் நமக்கு 42 வருடங்கள் கழித்து கொடுக்கப்பட்ட 27% இடஒதுக்கீட்டில் 9%, ஏறத்தாழ 9 லட்சம் பணியிடங்களை இன்னும் கொடுக்காததை ஏன் நீங்கள் கேட்கவில்லை? இறுதியாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது அதை எதிர்த்து எங்களது அமைப்புகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்களும் அதன் பின் சீராய்வு மனுக்களும் தாக்கல் செய்தனர். அன்று நீங்கள் வாய்மூடி மௌனியாக இருந்தது ஏன்? நீங்கள் வன்னிய சமூகத்தினரை எங்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்துவது அந்த சமூகத்தை பலவீனப்படுத்தவா அல்லது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரை பலவீனப்படுத்துவா? அன்பான பெரியோரே, இவற்றையெல்லாம் சிந்தித்து இவர்களது உண்மையான எண்ணங்களையும் நோக்கங்களையும் புரிந்து கொள்வீர். நன்றி, வணக்கம்.